ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ஆயுஷ்க்கான கோர்ஸ் டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து ஆயுஷ் சூஸ் பண்ணலாமா வேணாமா, எல்லாமே இந்த வீடியோவுக்கு நான் வந்து கண்டிப்பாக ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்பிளைன் தந்துடுவேன். அதை நீங்கள் புரிஞ்சுட்டு ஆயுஷ் சூஸ் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஆயுஷை பொறுத்த வரைக்குமே அந்த ஆயுஷ்ங்கிற வார்த்தையில் தான் வந்திருக்கும். ஆயுஷ் வந்து ஆயுர்வேதா, ஹோமியோபதி, சித்தா, யுனானி எல்லாமே இதில் தான் வந்திருக்கும். இப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட் குவாலிஃபிகேஷன் மார்க் வச்சு வந்து நம்மள இந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸில் வந்து தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி எடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா சித்தாவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஹோமியோபதி, ஆயுர்வேதா, அப்புறம் யுனானி. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 5 கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்குது. ஹோமியோபதிக்கு, ஆயுர்வேதாவுக்கு, சித்தாவுக்கு, யுனானிக்கு எல்லாருக்குமே இருக்குது. இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஏன் சித்தாவுக்கு அதிகமாக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப் பார்த்த வரைக்குமே வேக்கன்சி சித்தாவுக்கு தான் அதிகமாக இருக்குது மற்ற கோர்ஸை கம்பேர் பண்ணப்போ. அப்போ வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சித்தா தான் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹோமியோபதி, ஆயுர்வேதா பார்த்திங்கன்னா அது வந்து மற்ற ஸ்டேட்டில் வந்து ஓரளவுக்கு தமிழ்நாடை கம்பேர் பண்ண மற்ற ஸ்டேட்டில் அதுக்கு வேல்யூ இருக்குது. சித்தானா தமிழ்நாட்டில் கொஞ்சம் மோஸ்ட்லி வேல்யூ கொடுக்குறாங்க. யுனானி பொறுத்த வரைக்குமே யுனானியில் என்ன கொஞ்சம் ஒரு மேஜரான ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து உருது லாங்குவேஜ் இது அடிஷ்னலாக இருக்கிறனால அது வந்து கற்றுக்கிறது சில பேர் தயங்குறாங்க. மற்றபடி எல்லாமே நல்ல கோர்ஸ் தான். எந்த கோர்ஸுமே ஒன்றுக்கு ஒன்றும் இது லோ அப்படின்னு கிடையாது. எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு அதில் சக்ஸஸ் ஆகிற பொறுத்து தான் இருக்கே தவிர, கோர்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. நம்ம ஸ்கில்லை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியே இருக்கும். ஆயுஷ் கோர்ஸுமே நல்ல கோர்ஸ் வந்து. இப்போ இந்த கோர்ஸை பொறுத்தவரையுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எம்பிபிஎஸ், பிடிஎஸ் மாதிரி தான் 5.5 இயர்ஸ் இருக்கும். அது கண்டிப்பாக ஒரு ட்ரைனிங்கோடு சேர்த்து இயர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ஸில் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கணுன்னா, இப்போ நீங்கள் வந்து நான் 12th முடிச்சு ஃபஸ்ட் இயர் மட்டும் 1 இயர் நான் ரிப்பீட் பண்ணேன், எம்பிபிஎஸ், பிடிஎஸ் கிடைக்கலனா கண்டிப்பாக 1 இயர் ட்ரை பண்ணுங்கள். எம்பிபிஎஸ் கிடைக்கலனா திரும்ப அதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கலாம். ஒருவேளை 2 வருஷம் முடிச்சிட்டேன், 3 வருஷம் முடிச்சிட்டேன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாமே யோசித்து பார்த்துட்டு எடுங்க, ஓகேவா? ஆனால் ஆயுஷ் கோர்ஸுமே நல்ல கோர்ஸாக தான் இருக்குது. நீங்கள் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். கவுன்சிலிங் கண்டிப்பாக சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகிரும். தேங்க்யூ. நம்ம வீடியோ பார்த்த எல்லாருமே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க, வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நம்ம நிறைய கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ எவ்ரிவன்.